நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ PLSCO ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வந்துருச்சு. நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், XML டிபார்ட்மெண்ட் EMP டிபார்ட்மெண்ட் .xmlன்றது வந்துருச்சு. இது ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு வெப்பில் ஓப்பன் ஆகும், ஏன்னா இது XML ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றதுனால. இதுதான் எனக்கு XML ஃபார்மெட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டீவன் 24,000, அப்புறம் நீனா 17,000, லெக்ஸ் 17,000, அலெக்சாண்டர் 9,000, ப்ரூ 6,000 சொல்லிட்டு எனக்கு காட்டுது பாருங்க. XML ஃபார்மேட்ன்றது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஓவராலாக ரிசல்ட் செட் ஆரம்பிக்கிறது இந்த ரோ செட்டுன்றது. இது ஒவ்வொரு ரோக்கும் எனக்கு இந்த ரோன்றது வரும். ஸோ ஆரம்பிச்ச ரோ முடியுதுன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்லாஷ் ரோ அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கும். இதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம், இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஸ்டீவன்றது பிரிண்ட் அடிச்சு, இது ஃபர்ஸ்ட் நேம் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இங்கே ஆரம்பித்த ரோ செட் வந்துட்டு எனக்கு ஸ்லாஷ் ரோ செட்டுன்னு இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் XML ஃபார்மேட். நம்மளுக்கு XML ஃபார்மேட்ன்றது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஒரு XML ஃபார்மேட்டை நம்ம ஜென்ரேட்டும் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்கல்ல, இப்போ emp.text, அது நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாமா? இல்லை கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த கிளாப்ன்றது என்ன டைப் ஆஃப், என்ன டேட்டா டைப்? என்ன டைப்? இது டேட்டா டைப். இது வந்துட்டு அப் டு 2 GB முடிக்க நமக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணும்.
எழுதிட்டீங்களா? முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. ஓகே. அடுத்து நம்ம பைப்லைன் டேபிள் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பைப்லைன் டேபிள் ஃபங்க்ஷன்ன்றது நான் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்வலாக எனக்கு இங்கே லைக் நம்ம ரிட்டர்ன் டைப் இதுதான் நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரே ஒரு வேரியபிள் தான் ரிட்டர்ன் பண்ணும். நம்மளுக்கு எப்பயுமே ஃபங்க்ஷன் ஒரு சிங்கிள் வேரியபிள் தான் ரிட்டர்ன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் அதே ஃபங்க்ஷனில் எனக்கு மல்டிபிள் ரோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை இந்த பைப்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ஃபங்க்ஷனில் மல்டிபிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண வைக்க முடியும். அது எப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்க போகுதுன்னு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்னா என்னன்றது நான் சொல்றேன். ஸோ கிரியேட் டைப், நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே ஐடி நம்பர் டிஸ்கிரிப்ஷன் வந்து வேர் கேர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஐடி நம்பர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐடினால நம்பர் டேட்டா டைப் மட்டும்தான் இப்போ ஸ்டோர் பண்ண முடியும். எனக்கு இப்போ ஒரு வேரியபிள் எனக்கு நம்பரையும் ஸ்டோர் பண்ணும், ஒரு வேர் கேரையும் ஸ்டோர் பண்ணும், இல்லை ஒரு டேட்டையும் ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டேட்டா டைப் எல்லாத்தையுமே எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஐடி வந்து நம்பராக இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் வந்து வேர் கேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த டி நேம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நம்பரையும் ஹோல்ட் பண்ணிக்கும், வேர் கேரையும் ஹோல்ட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா டைப் உள்ளே கொண்டு வரீங்க, டேட்டுன்ற டேட்டா டைப் உள்ளே கொண்டு வரீங்க, இல்லை டைம் ஸ்டாம்ப்னு கொண்டு வரீங்க, அந்த மாதிரி என்ன நீங்கள் இங்கே உள்ளே டிக்ளேர் பண்ணிங்கனாலும் எனக்கு இந்த பர்டிகுலர் டி நேம் வந்துட்டு அந்த டேட்டா டைப் எல்லாத்தையுமே இது ஹோல்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்போ இது ஒரு வேரியபிளாக எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஐ மீன் இது ஒரு டேட்டா டைப்பாக எனக்கு இப்போ கிரியேட் ஆகிடும். இந்த டி நேம்ன்றது இப்போ என்னென்ன டைப்போட டேட்டா டைப் உள்ளே இருக்குது அப்படின்னா எனக்கு நம்பரும் வேர் கேரும் இருக்குது இந்த டி நேம்குள்ளே. ஏன்னா இந்த டி நேம்ன்றது நம்ம கொடுக்குற நேம் தான். நீங்கள் என்ன நேம் வேணால் இந்த டி நேம் கொடுத்துக்கலாம். நான் இந்த டி நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் எனக்கு இதுதான். ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ இது ஒரு டேட்டா டைப்பாக இருக்குது, இதுக்கு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். அதை நான் எப்படி அசைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்ஷன் வேரியபிளை தான் நான் இதை அசைன் பண்ணுவேன். ஏன்னா கலெக்ஷன் வேரியபிளால் தான் நம்மளால் மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து நெஸ்டட் லூப் கிரியேட் பண்ணுறேன். நெஸ்டட் பார்த்துருப்பேன், நெஸ்டட் டேபிள் பார்த்துருப்பீங்க நீங்கள், நெஸ்டட் டேபிள் கலெக்ஷன் வேரியபிள். ஸோ நான் இங்கே கிரியேட் டைப், நான் வந்துட்டு இங்கே ஒரு கலெக்ஷன் வேரியபிள் நேம் கொடுக்குறேன். டேபிள் ஆஃப், யூஸ்வலி நம்ம இங்கே வேர் கேர் அந்த மாதிரி போடுவோம். எனக்கு வேர் கேருக்கு பதிலாக நான் இந்த டி நேம் போட்டிருக்கேன். எதனால் இந்த டி நேம் போட்டிருக்கேன்னா இந்த பர்டிகுலர் டி நேம் என்னால் நம்பர் டைப்பையும் ஹோல்ட் பண்ண முடியும், வேர் கேரையும் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எனக்கு நெஸ்டட் டேபிள் கலெக்ஷன் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன் வித் த டேட்டா டைப் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்போடு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த டி நேம் 1 அப்படின்ற வேரியபிள் அப்படின்ற டேட்டா டைப் எனக்கு வந்துட்டு இப்போது எனக்கு இந்த நம்பரையும் ஹோல்ட் பண்ணும், வேர் கேரையும் ஹோல்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம், நான் ஐயை வந்து நான் நம்பராக உள்ளே பாஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் ஒரு ப்ரொசீஜர் ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட் பாஸ் பண்ணுறேன், ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன். ரிட்டனோட டைப் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே டி நேம் 1ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் நான் இப்போ வந்துட்டு உள்ளே நான் இங்கே வந்துட்டு நான் ஒரு டிக்ளரேஷன் பார்ட் பண்ண போகிறேன். இந்த டி நேம் 1க்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்துட்டு நான் டி நேம் 1ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டி நேம் 1 என்னோட டேட்டா டைப்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு நெஸ்டட் டேபிள் இருக்குன்றனால இது ஒரு அரே வேரியபிளாக இது டிக்ளேர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் ஒரு எம்டி ஸ்பேஸாக நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது இனிஷியலைசேஷன் பார்ட். எனக்கு இந்த எல் டேப்க்கு ஒரு இனிஷியலைசேஷன் இங்கே நான் பண்ணியிருக்கேன். டி நேம் டேட்டா டைப் சொல்லியிருக்கேன். அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக டி நேம் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு எம்டி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான பார்ட். அப்புறம் பிகின், நான் ஃபார் எக்ஸ்டெண்ட் 1 to i, ஐன்றது நான் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 5ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 to 5 முடிக்க எனக்கு இங்கே லூப் போகும். ஸோ அதுதான் நான் இங்கே 1 to i லூப்னு கொடுத்துருக்கேன். எல்டேப் டாட் எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு அந்த அரே வரணும் அப்படின்றதுக்காக நான் டாட் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எல்டேப் ஆஃப், ஏன்னா இது வந்துட்டு எனக்கு ஒன்றும் எனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் எல்டேப் ஆஃப் 1, எல்டேப் ஆஃப் 2, எல்டேப் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஒன்று எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? கலெக்ஷன் வேரியபிள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ஆக இருக்கும். அப்போ எல்டேப்போட
ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு எனக்கு இங்கே ஒன்னாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஒன்று ஆனிச்சுன்னா இங்கே ஒன்னாக இருக்கும். அப்போ எல் டாப் டாட் லாஸ்ட் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக இருக்க வேரியபிள் இப்போ ஒன் தான், ஏன்னா ஒன்னை ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ எல் டாப் ஆஃப் ஒன்னுன்ற இண்டெக்ஸ்குள்ள எனக்கு இந்த பர்டிகுலர் வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். இந்த பர்டிகுலர் வேரியபிள் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்குள்ள tNameன்ற ஆப்ஜெக்ட்குள்ள நான் வந்துட்டு நான் நம்பர்ஸையும் பாஸ் பண்ண முடியும், வேர் கேரையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸும் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் வேர் கேரையும் பாஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸுன்றது இந்த இடத்துல என்ன எனக்கு நம்பர், ஏன்னா எக்ஸ் வந்துட்டு எனக்கு 1 to 5, ஸோ நம்பராக தான் வரப்போகுது. ஸோ நான் எக்ஸுன்றது 1, அப்புறம் எனக்கு இங்கே வேர்கேர் டேட்டா டைப்பே எனக்கு இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 1. இங்கே மறுபடியும் என்ன, இங்கே நான் எக்ஸ்என் வந்துட்டு கன்கடினேட்டர் ஆப்ரேட்டரோட இங்கே போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 1, டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 2ன்னு சொல்லிட்டு எனக்கு லூப்புக்குள்ளே எனக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் tName எனக்கு நம்பர் டேட்டா டைப்பையும் எனக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுது, வேர்கேரையும் ஸ்டோர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ எனக்கு இது வந்துட்டு இந்த எல் டேப்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வர லூப்பில் என்ன வேரியபிள் வருது எனக்கு அது ஸ்டோர் ஆகிடும். அப்போ 1, டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 1 அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, மறுபடியும் லூப்புக்குள்ளே போகும், ஏன்னா எனக்கு 5 முடிக்கிருக்கு. ஸோ 2 அடுத்தது என்ன பண்ண, எனக்கு இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணும். இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ அதோட அரே டைப் வந்து பார்த்தீங்கன்னா எல் டேப் வந்துட்டு 2வாக இருக்கும். அப்போ எல் டேப் லாஸ்ட்டும் 2வாக தான் இருக்கும். அப்போ எல் டேப் 2 அப்படின்றதுல போய் எனக்கு 2, டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி அப் டு இந்த ஐ நம்ம எத்தனை லிமிட் கொடுத்துருக்கோமோ அத்தனை முடிக்கும் எனக்கு இந்த லூப் ப்ராசஸ் ஆகிட்டு இந்த லூப் எண்ட் ஆகிடும். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த அரேல எல் டேப் 1, 2, 3 அதில் என்னென்னலாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா, அப்புறம் ஓப்பன் பண்ண பிகினா நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக மேபி இருக்கும், பட் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன், நான் ஒன்று ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் கலெக்ஷன் வேரியபிள் நான் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன், கிரியேட் பண்ணுறேன். அதுவே எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் பைப்லைன் ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணுறேன், எனக்கு இதுவும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன் நேம், நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, 5ன்ற இன்புட் நான் பாஸ் பண்ணுறேன், பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு 1 டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 1, 2 டிஸ்கிரிப்ஷன் ஃபார் 2ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் வேல்யூவில் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி பைப்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் எதுக்குன்னா, நம்ம இந்த கிரியேட் பண்ண டைப்பை நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ராப் டைப் நேம் கொடுத்தோன்னா நமக்கு ட்ராப் ஆகிடும். நோட் பண்ணிக்கோங்க.
சரி. ஹலோ. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ரிமைனிங் டாபிக்ஸ் வந்துட்டு எனக்கு என்னென்ன இருக்குன்றதை எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. நீங்கள் இது ஆஃப் பண்ணிடுங்க, லைக் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்க.